ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு செட்டிநாடு அம்மா கிச்சனில் ரொம்ப டேஸ்டான வெண்டிக்காய் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்க்கலாம். நான் வெண்டிக்காய் 1/4 கிலோ எடுத்துருக்கிறேன். நல்ல பிஞ்சு வெண்டிக்காயை எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 6 வெங்காயம் எடுத்துக்கோங்க. இது பாருங்கள், நல்லா பெருசு பெருசாக 2 இருக்குது. ஸோ 6-7 வெங்காயம் எடுத்துக்கோங்க. தக்காளி மீடியம் சைஸ் 2 பழம் எடுத்துக்கோங்க. துவரம் பருப்பு நான் 100 கிராம் எடுத்திருக்கேன். நான் பருப்பு குறைவாக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் பருப்பு கூட வேணும்னா நீங்கள் 150 கிராம் வரை எடுத்துக்கலாம். 1/4 கிலோ தான் நம்ம வெண்டிக்காய் எடுத்திருக்கோம், அதனால 100 கிராம் பருப்பு போதும். 3 பச்சை மிளகா, வெட்டி பெருங்காயம் நம்ம பருப்போட வேக வைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம். 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள். இந்த வெண்டிக்காய் சாம்பாரில் நீங்கள் கொஞ்சம் மஞ்சள் தூள் அதிகமாக போட்டிங்கன்னா அந்த சாம்பாரோட அந்த கலர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், உப்பு தேவையான அளவு. ஏன்னா நம்ம பச்சை மிளகா போடுறதுனால நான் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் தான் எடுத்துருக்கிறேன். புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்க்கு எடுத்துக்கோங்க, ஊற வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு, ஜீரகம், வெந்தயம் 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. வாசத்துக்காக நம்ம ஒரு வரமிளகா நான் சேர்க்குறேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி. இந்த வெண்டிக்காய் சாம்பாரில் கொத்தமல்லி தழை நீங்கள் நிறைய நறுக்கி போட்டிங்கன்னா அதுவும் நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இதை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். துவரம் பருப்பையும் பெருங்காயத்தையும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த வெண்டிக்காயை நல்லா வதக்கி எடுக்கிறதுக்குள்ளேயும் நம்ம சாம்பாரை நம்ம தாளிக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு கடுகு, ஜீரகம், வெந்தயம், காஞ்ச மிளகா இதை நம்ம போட்டுடலாம். நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீளமாக நறுக்கிக்கோங்க, அப்போ நல்லாயிருக்கும். 3 பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு தக்கன நீங்கள் கூட வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வதக்கி விடுங்க. தக்காளியையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளி வெங்காயத்துக்கு கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற மஞ்சள் தூள், மிளகாத்தூள், ஜீரகத்தூள், மல்லித்தூள் எல்லாத்தையும் நம்ம அது கூட சேர்த்துடலாம். நம்ம ஏன் கொஞ்சம் மல்லித்தூள் போடுறோன்னா அப்போ அந்த குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்கும். அதனால் ரொம்ப சேர்க்கக்கூடாது, லைட்டாக போடணும். நான் பார்த்தீங்கன்னா இந்த சாம்பார் தூள் அதெல்லாம் நான் போட மாட்டேன். ஸோ நாங்கள் வீட்டிலையே அரைக்கிற மிளகாத்தூள், மல்லித்தூள் தான். ஸோ அதில் சில இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்து எங்கள் அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க எப்படி அரைக்கணும்னு. ஸோ அது மட்டும்தான் நாங்கள் எல்லா சமையலுக்குமே யூஸ் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே கேட்பாங்க, நீங்கள் அடிஷ்னலாக என்ன தூள் போடுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. நாங்கள் எந்த தூளும் போட மாட்டோம் எங்கள் வீட்டில். இந்த 2 தூள் மட்டும்தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதிலே பார்த்திங்கன்னா எல்லா ஃப்ளேவருமே வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா மசாலாலாம் வெந்துருச்சு. இப்போ நம்ம பருப்பு வேக வச்ச தண்ணியை நான் சேர்க்குறேன் இது கூட. ஃபஸ்ட்டு ஏன்னா இந்த மசாலாலாம் நல்லா கொதிக்கட்டும். இது கூட புளி தண்ணியை கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் இது கூட நம்ம சேர்க்க போகிறோம். இதையும் நம்ம இது கூட சேர்த்து கொதிக்க விட போகிறோம். இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் வெண்டிக்காய் சாம்பார் கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் எங்களுக்கு பிடிக்கும். அதனால் நான் கொஞ்சம் திக்காக தான் செய்ய போகிறேன். அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த மசாலா வேகிறதுக்காக. இது நல்லா கொதிக்கட்டும். உப்பு நீங்கள் பார்த்துக்கோங்க. இதை நம்ம மூடி வச்சிடலாம், நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், இப்போ நான் வெண்டிக்காயும் நம்ம சாம்பார் தாளிக்கிறப்ப இன்னொரு சைடு நம்ம வெண்டிக்காயை வதக்கணும்னா வெண்டிக்காயை நம்ம வதக்கி ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ நம்ம இந்த மசாலாலாம் கொதித்த உடனே பருப்பு சேர்த்துட்டு
வெண்டிக்காயும் நம்ம வந்து சேர்த்துடலாம். ஏன்னா வெண்டிக்காய் வந்து வதங்குறதுலே நல்லா வெந்திருக்கும். ஸோ அதனால் இதை தனியாலாம் நம்ம வேக வைக்க வேணாம். நம்ம வதக்குனதுலேயே நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம இது கொதித்த உடனே இதை ஆட் பண்ணிடலாம். இப்போ வாங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா மசாலாலாம் அந்த மசாலா வாடையெல்லாம் நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம இந்த பருப்பு வேக வச்சு எடுத்துருக்கோம்ல, இதை வந்து நான் இது கூட ஆட் பண்ணுறேன். பருப்பை வந்து ரொம்ப நீங்கள் வந்து கடைஞ்சிடக்கூடாது. இங்கே பாருங்கள், பருப்பு வந்து பாதி கடைஞ்சு பாதி கடையாமல் இருக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜில் அந்த பருப்பை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் ரொம்ப வந்து கொல கொலன்னு இருக்காது. இப்போ நம்ம இது கூட வதக்கி எடுத்து வச்சுருக்கிற வெண்டிக்காயும் சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க. இது நல்லா இப்போ கொதி வரட்டும். பாருங்கள், நல்லா கொதிக்குது. நமக்கு வந்து ஏன்னா வெண்டிக்காயெல்லாம் வெந்துருச்சுல, ஸோ அதனால் வந்துட்டு நம்ம அதை வந்து இந்த குழம்போட சேர்க்குறோம், அவ்வளோதான். அதனால் ரொம்ப வத்திரக்கூடாது. இப்போ நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு ஃபைனல் ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் வந்து இதனுடைய ஹைலைட்டே. அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. எல்லா சாம்பாருக்குமே இது போட்டால் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த வெண்டிக்காய் சாம்பார் மட்டும் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா இதனோட ஹைலைட்டே ஒரு டீஸ்பூன் இல்லை ஒரு டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு நெய் பிடிக்கும்னா, ஸோ இந்த ஒரு டீஸ்பூன் வந்து நீங்கள் இந்த இது கூட சேர்த்துருங்க. ஸோ இதுதான் இதனோட ஸ்பெஷல். சூப்பராக இருக்கும் இந்த நெய் நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம். அதனோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். அதனுடைய வாசமும் சரி, அந்த டேஸ்ட்டும் சரி. அப்படியே நான் வந்து அந்த நெய்யை போட்டுட்டு அப்படியே அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுவேன். அந்த நெய் அப்படியே அந்த சூட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக இலகிரும். அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த வெண்டிக்காய் சாம்பார். ஸோ மற்ற எல்லா சாம்பாருக்குமே போடலாம், ஆனால் வெண்டிக்காய் சாம்பாருக்கு கண்டிப்பாக நீங்கள் நெய் வந்து ஆட் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி செட்டிநாடு அம்மா கிச்சனில் வெண்டிக்காய் சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் நீங்கள் உடனே பார்க்கலாம். நன்றி.